மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று கருதுகிறோம். மக்கள் அனைவரும் வீதிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறோம். கட்சியை கூட நம்பவில்லை. இந்தியா முழுக்க உள்ள இந்திய கூட்டணி கூட நாங்கள் நம்பவில்லை. ஆனால் மக்களை நம்புகிறோம். மக்கள் மோடிக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை, பெரிய புரட்சியை வீதிக்கு வந்து முறையாக அறிவிக்க முன்வந்ததா அந்த தேர்தல் ஆணையம். ஊப்பியில் ஒரு சிறுவன் ஓட்டு போட தகுதியில்லாத ஒரு சிறுவன் 8 ஓட்டு போட்டானே, அது பத்திரிகையாளர் அந்த உருண்ட மொழி கண்களுக்கு தெரியவில்லையா? இதெல்லாம் மூத்த பத்திரிகை சொல்லியா தெரிய வேண்டும்? அதையெல்லாம் கூட சாதனையாக கற்பிக்கிறார் மணியம். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் மோடி ஒருவேளை 272+ வாங்கி ஆட்சியில் அமர்ந்தால் அது மக்களின் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நேர்மையும் அறிவும் மனசாட்சியும் அரசியல் மதியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உச்சபட்சமாக இப்பொழுது பார்த்த பேட்டியில் எனக்கு பெரிய அதிர்ச்சியே இருந்தது. அதற்கு பிறகுதான் இது கடுமையான எதிர்வினை ஆட்சி ஆக வேண்டும் என்கிற கோபம் கொப்பளிக்க பேசும்படியான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் மணி அவர்கள். என்ன சொல்றாரு? அப்படி இல்லாம அது இவிஎம் மோசடின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட அயோக்கியர்கள் யாரும். எல்லா கட்சிகளும் கடுமையாக எதிர்வினையாற்றிக் கொண்டன. பல்வேறு மக்கள் கருப்பு கொடி ஏந்தி மோடியுடைய அந்த பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தியானத்தை கலைப்பதற்கான எல்லா வேலையும் செய்துவிட்டார்கள் தமிழர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. என்றால் இந்தியா இலங்கையில் இனவாதம் உச்சத்திருந்த போது, போர் உச்சத்திருந்த போது மனச்சாட்சிக்கு பயந்து மனச்சாட்சிப்படி உலகை உலுக்கிய ஒரு கவிதைக்காக நேர்மையாக நின்றார் ஒரு பத்திரிகையாளர், லசந்த விக்ரமதுங்க என்ற ஒரு பத்திரிகையாளர். அவர்தான் என்னுடைய வணக்கம். இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. பல்வேறு மாற்றங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மோடி இன்று தியானம் செய்வதற்காக விவேகானந்த பாறை வருகிறார் என்பது உறுதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க தமிழக மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். குறிப்பாக மோடி இங்கு ஏன் வர வேண்டும், மோடி இங்கு எதற்காக வர வேண்டி இருக்கிறது, மோடி என்ன அந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் சாவியை தேடி வருகிறாரா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மட்டுமில்லாமல் அண்ணாமலை ஒன்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு செய்தி உண்மை என்று தெரியவில்லை. மோடி ஒருவேளை விவேகானந்த பாறையில் தியானம் செய்யும் பொழுது சாவியை கண்டுபிடித்து விடுவார் என்று அண்ணாமலை சொன்னதாக ஒரு செய்தி பரவுகிறது. அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இதை விட ஒரு அயோக்கியத்தனம், ஒரு தமிழினத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் வேறு எதுவாக இருக்க முடியாது என்பதை கண்டனத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள், பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளும் கடுமையாக எதிர்வினையாற்றிக் கொண்டன. பல்வேறு மக்கள் கருப்பு கொடி ஏந்தி மோடியுடைய அந்த பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தியானத்தை கலைப்பதற்கான எல்லா வேலையும் செய்துவிட்டார்கள் தமிழர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. என்றால் தமிழர்கள் ஒடிசாவை ஆள்வதா, மண்ணின் மீது தான் ஆள வேண்டும் என்று இது நாள் வரை மதத்துவசியத்தை அதிகமாக பேசிக் கொண்டிருந்த பாஜக இன்று பார்த்தீங்கன்னாக்கா இனத்துவசியத்தையும் செய்யும் அளவுக்கு ஒரு தமிழர், ஒரு முற்போக்கு தமிழராக இருக்கக்கூடிய வி.கே. பாட்டனுக்கு எதிராக களம் கண்டிருக்கிறார் அமித்ஷா மோடி. என்றால் அவர்களுக்கு என்ன வகையான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தமிழருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த வகையான மரியாதையை கொடுப்பார் என்று நம்புவோம். இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் இணையதளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சரியாக சொல்ல வேண்டுமானால் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடைய ஒரு பேட்டி தான் இன்று பெருகி பேசும்போலாக இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது இதனால் வரை நான் கடுமையாக விமர்சித்ததில்லை. கொஞ்சம் சரியாக சொல்ல வேண்டுமானால் அவர் பேசுவது சில நேரம் சரியாக பேசுகிறார், சில நேரம் முற்றிலும் திசை மாறி பேசுகிறார் என்பது குழப்பத்துக்குரியதான். என்றாலும் கூட நாம் எதற்கு அந்த பக்கம் தள்ளுவானேன், அதாவது பிஜேபி பக்கம் தள்ளிவிடுவானேன் என்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தது. குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு பேசி கொண்டிருக்கிறாரே அப்படின்றத இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமா, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகை மணியெல்லாம் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராமா இருக்கட்டும், இவர்களெல்லாம் எனக்கு இந்து நக்கீரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலாக எனக்கு பரவாயில்ல, இவங்களை மாதிரி நம்ம வளரணும் அப்படின்ற ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் சமீப காலமாக குறிப்பாக இணையதளங்கள், யூடியூப் சேனல் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க எல்லோருடைய ஒரிஜினல் முகம் என்னவென்று தெரிய ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக நான் எல்லோரையும் சொல்லவில்லை, இன்னும் கூட எனக்கு தமிழ்நாட்டில் மிக பிடித்தமான மூத்த பத்திரிகைகளை நான் பார்த்து கொண்டிருப்பது ஐயா ஜென்ராமைத்தான். எனக்கு இந்த நிமிடம் வரை கூட எனக்கு ஒரு பிடித்த நபராக பார்த்து கொண்டிருக்கிறேன், பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அவரை நேர்காணலும் எடுத்துக்கிறேன். அது ஒரு வகை காரணம், ஒரு இம்ப்ரெஸ், அதுதான் உண்மை. ஆனால் மூத்த பத்திரிகையாளர் மணியின் சமீபத்து பேச்சுக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே சொல்கிறேன் மிகவும் வேதனையாக இருக்கிறது.
இனி அவரை கண்டிக்காமல் கடக்க முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அதான் உண்மை. ஏனென்றால் திரும்ப திரும்ப அறக்கழகத்தாக இருக்கட்டும், சொல்புதாக இருக்கட்டும், நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்று தெல்ல தெளிவாக இருக்கிறோம். ஒருவேளை நடுநிலை என்று நீங்கள் வேஷம் போடுவார்கள், தீமைக்கு வலிமை சேர்ப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறோம். அது இடதோ வலதோ எந்த பக்கம் வேண்டுமா நில்லுங்க, தவறில்லை. ஆனால் நடுநிலை வேஷம் போடுறாங்க இல்லையா, அது தவறு. பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நிற்பதுதான் ஊடக அறம் என்பதை திரும்ப திரும்ப தெளிவுபட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம். ஏனென்றால் ஒரு மக்கள் விரோத போக்கு அரசை, ஒரு பாசிசத்தை நிலைநாட்டக்கூடிய அரசை கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி காலகட்டத்தில் அனுபவித்திருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அவமதிப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், அதே போல புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மிக கொடூரமாக, மோசமாக, உச்சபட்சமாக உலக ஊழல் மன்னனாக திகழ்ந்தார் மோடி என்றால் அதுக்கு ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்தை திமுகவோ காங்கிரஸோ மற்ற எதிர்க்கட்சிகளோ அம்பலப்படுத்தவில்லை. உச்ச நீதிமன்றமே மோடியின் ஊழல் பத்தலாட்டத்தை, குறிப்பாக தேர்தல் பத்திர விவகாரத்தை தோலுரித்து காட்டியது என்றால் இதை விட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆக ஊழலை பற்றி பேசுவதற்கு மோடிக்கோ பாஜகவுக்கோ எந்த அருகதையும் இல்லை. ஒன்று. இன்னொரு பக்கம் மத துவேஷ் புல்டோசர் நாயகன் யோகி, 2000 பேர் இஸ்லாமிய கொன்று குவித்த மோடி, இப்படி அவர்கள் இரத்த கரை பறிந்தவர்களாகத்தான் இந்த நிமிடம் வரை நீடிக்கிறார்கள். இந்த தேர்தல் எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா மிக மோசமான மத துவேஷத்தை தான் பிரதமர் மோடி கட்டி கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொத்துக்களை எல்லாம் புடுங்கி கொடுத்து விடுவார்கள், ராமர் கோயிலை இழுத்து விடுவார்கள் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால். இப்படியெல்லாம் கேவலமான ஒரு பக்கம் போச்சிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க தன்னாட்சி அமைப்புகளாக ஒரு காலத்தில் நம்பப்பட்ட அமைப்புகள் அத்தனையும், அது சிபிஐ, ஐடி, இடி, இப்படி எல்லாவற்றையும், குறிப்பாக தேர்தல் கமிஷன் வரை, என தேர்தல் கமிஷன் கூட இப்போ முறையாக நடந்து முடிந்திருக்கிறதா என்கிற கேள்வி, ஐயம் நாடு முழுக்க எழுந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, மக்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல நாடு முழுக்க பார்த்தீங்கன்னாக்க பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பலை என்பது எல்லா வெகுஜன மத்தியிலும் இருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. எந்த கொம்பனாலும் எந்த அரசு விமர்சனாலும் மறுக்க முடியாது. மனச்சாட்சி உள்ளவர்கள் நிச்சயமாக அதை ஒத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் பாசிசம் தலைவிரித்து ஆடுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே குறுக்குச்சாலை ஓட்டுகிறார். கிட்டத்தட்ட மோடி நீ சாதாரண நினைக்காதீங்க, அவர் அவரை நம்பக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் யோகி பயங்கரமான சர்டிஃபிகேட் தராரு. ஊபியில் பார்த்தீங்கன்னாக்க நாம் இன்று அனுபவிக்கிறோம் இல்லையா, குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், அடிப்படை சுகாதாரமாக இருக்கட்டும், அடிப்படை வீடு கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றும் நாம் 50 ஆண்டுகளுக்கு, இந்தியாவிலேயே 50 ஆண்டுகளுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே உள்ள சமூக நீதி கொள்கைகளால். ஆனால் இப்பொழுது யோகி பார்த்தீங்கன்னா கடுமையாக இந்த குடிநீர், சாலை கட்டமைப்பெல்லாம் சுகாதாரத்தில் செஞ்சுட்டாராம். இது ஒரு பெருமை. அதே போல என்கவுண்டர், இப்போ ரவுடியில் போல ஒழிச்சிட்டாராம். என்கவுண்டர் என்பது பத்திரிகையாளர் மணி பார்வையில் என்னவாக நினைக்கிறார், அது எப்படி நியாயப்படுத்துகிறார்? என்கவுண்டர் என்பது மனித உரிமை மீறல் இல்லையா? இதெல்லாம் மூத்த பத்திரிகை சொல்லியா தெரிய வேண்டும்? அதையெல்லாம் கூட சாதனையாக கற்பிக்கிறார் மணி அவர். உச்சபட்சமாக இப்பொழுது பார்த்த பேட்டியில் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் இது கடுமையான எதிர்வினை ஆட்சி ஆக வேண்டும் என்கிற கோபம் கொப்பளிக்க பேசும்படியான சூழலை ஏற்படுத்திக்கிறார் மணி அவர்கள். என்ன சொல்றாரு? தேர்தல் ஒருவேளை எல்லாரும் விரும்பும்படி இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் அது சந்தோஷம். ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால், மோடி கூட்டணி 270க்கு மேல் வெற்றி பெற்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? மனச்சாட்சியோடு, நேர்மையோடு, அரசியல் மதியோடு, அரசியல் பக்குவமோடு, அதாவது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி மோடியின் வெற்றியை எதிர்த்தால் அது அயோக்கியத்தனம்ங்கிறாரு. இதை விட கேவலமான விஷயம் என்னவா இருக்க முடியும்? நீங்க ஏன் நடுநிலை வேஷம் போறீங்கன்னு புரியல. எதற்காக இந்த நடுநிலை வேஷம்? நடுநிலை வேஷத்துக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி வேண்டாமா? மோடி அவ்வளவு யோக்கியமானவரா? அவ்வளவு நேர்மையாக தேர்தல் நடத்தியிருக்கிறாரா? கடந்த கால அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 7C முறையாக அறிவிக்க முன்வந்ததா அந்த தேர்தல் ஆணையம்? ஊப்பியில் ஒரு சிறுவன், ஓட்டு போட தகுதி இல்லாத ஒரு சிறுவன் 8 ஓட்டு போட்டானே, அது பத்திரிகையாளர் அந்த உருண்ட மொழி கண்களுக்கு தெரியவில்லையா? முறைச்சு பேசுவாரே, அது அவருக்கு புரியலையா? அது மட்டுமா? தேர்தல் முடிந்து முதல் கட்ட தேர்தலிலேயே 5% வாக்குகளை 10 நாளுக்கு பிறகு அறிவித்தார்களே, அது நாணயமான தேர்தலா? தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொண்டிருக்கிறதா? அதன் பிறகு பார்த்தா 5% கூட்டினார்களே. கிட்டத்தட்ட 1,07,00,000 வாக்கு வித்தியாசம், வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வச்சிருக்கிறார்கள். இது நேர்மையாக நடந்திருக்கும் என்று நம்புகிறாரா மணி அவர்? கொஞ்சம் கூட மனச்சாட்சி வேண்டாமா? என்ன நினைக்கிறார் மணி? அல்லது என்ன, யாருக்கு துணை போகிறார் மணி? யார் இந்த மணி?
என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா? ஒன்றா இரண்டா? மோடி அவர்கள் இதுவரை எவ்வளவு மோசமான மதத்துவமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ராமர் கோயிலை இடிப்பார்கள் இந்திய கூட்டணி வந்தால் என்று ஒரு பக்கம் சொன்னார். இன்னொரு பக்கம் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி முஸ்லிம்கள் கொடுத்து விடுவார் என்றார். அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மாவோயிஸ்டில் அறிக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது முஸ்லீம்களுக்கு அறிக்கைங்கிறாரு. இதை விட கேவலமா மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அராஜகமான போக்கை யாராவது பார்க்க முடியுமா? சாதாரண வெகுஜன மக்களுக்கே மோடியின் கொடூர முகம் தெரிகிறதே, அப்புறம் எப்படி இந்த மூத்த பத்திரிகையாளர் மணிக்கு மட்டும் தெரியாமல் போகிறது? பேருக்காக கொஞ்சம் விமர்சித்து விட்டு முற்று முதலாக மோடியை எதிர்ப்பவர்கள் அயோக்கியர்கள் போல சித்தப்பதற்கான காரணம் என்ன? இதுதான் மூத்த பத்திரிகையாளர் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஊடகங்களுக்கு வழிகாட்டல் லட்சணமா? என்ன சொல்ல வருகிறார் மணி அவர்கள்? உண்மையில அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, ரொம்ப இது நாள் வரை நம்ம கண்டுக்காம இருந்தோம். ஓகே, கடந்து போனோம். எதுக்கு தேவையில்லாம ஓகே ஏதோ ஒரு பேசுறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை கடைபிடித்தோம். ஆனால் அதை எல்லாம் ஒட்டுமொத்த தவிடுபடியாக்கும் அளவிற்கு இன்னைக்கு தேர்தலில் மோடி வெற்றி பெற்றால் அதை மனச்சாட்சியோடு பக்குவமோடு நேர்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவி மிஷினில் தான் மோடியின் ஆன்மா இருக்கிறது என்று ராகுல் சொல்வதை சாதாரணமாக கடந்து விட முடியுமா? அமித்ஷா சொல்கிறாரே, உண்மையை ஒப்புக்கொள்கிறாரே, நாளை நாங்கள் வெற்றி பெற்றால் இவிஎம் தான் பிராடு செய்தோம் என்று இந்த எதிர்கட்சிகள் கொந்தளிப்பார்கள் என்று சொல்கிறார்களே, அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? மணிக்கு அது தெரிய வேண்டாமா? இதெல்லாம் சொல்லியா புரிய வேண்டும்? கிளிப்புள்ளிக்கு போல அவருக்கு சொல்ல வேண்டும் ஒரு மூத்த ஊடகவியலாளருக்கு. ஆக பயமாக இருக்கிறது. சவுக்கு சங்கர்கள் அயோக்கியர்கள் என்பது கண்ணுக்கு அப்பட்டமாக தெரிகிறது. பெலிக்ஸுகள் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஊடகவியலாளர்கள் அல்ல, அவர்களும் ஒரு கைதேர்ந்த வியாபாரிகள். ஊடகத்தை வைத்து பணம் பார்க்கும் பண பிசாசுகள் என்பது நாளடைவில் புரிந்தது. இப்பொழுது மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் சவுக்கு வரிசையில் பெலிக்ஸ் வரிசையில் அப்படியே தலையை காட்டு கொண்டிருக்கிறார் திரு மணி அவர்கள் தான் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பிறகு என்ன செய்ய முடியும்? எப்படி கணிக்க முடியும்? எப்படி நீங்க நடுநிலையை போட்டு நக்குறீங்க? நீங்க எது நடுநிலை? இது நடுநிலையா? மோடியை ஆதரிப்பது நடுநிலையா? மோடியின் வெற்றியை கொண்டாடுவது நடுநிலையா? இது ஊடக அறமா? இதுதான் ஒரு பத்திரிகையாளருக்கான லட்சணமா? எப்படி எந்த துளியிலிருந்து, எந்த பார்வையிலிருந்து, எந்த ஜனநாயக பார்வையிலிருந்து, அல்லது எந்த மனித உரிமை பார்வையிலிருந்து, எந்த சமூக நீதி பார்வையிலிருந்து, ஜனநாயக பார்வையிலிருந்து, சமூக பார்வையிலிருந்து எப்படி மோடி ஆதரிக்கிறார்? மோடி எந்த இடத்தில் நல்லவராக தருகிறார்? மோடி எந்த இடத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றியிருக்கிறார்? மோடி எந்த இடத்தில் முறையாக தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்? மோடி எந்த இடத்தில் மனிதனாக நடந்து கொண்டிருக்கிறார்? உச்சபட்சமாக 2014 என்ன சொன்னாரு? நான் உங்கள் வேலைக்காரன். 2019 என்ன சொன்னாரு? நான் ஜவுகிதார், நான் உங்கள் காவல்காரன். 2024 என்ன சொன்னாரு? நான் தான் கடவுளுங்கிறார். ஒரு பிரதமர் இந்த உலகத்தில், இந்த உலக வரைபடத்தில் இப்படி ஒரு பிரதமர் எங்காவது பேச கண்டிருக்கிறோமா? இதெல்லாம் உருட்டி வெளி நாயகர் மணிக்கு தெரியாதா? அவர் கண்களுக்கு இது புலப்படவே இல்லையா? செவிகள் இதை கேட்கவில்லையா? பத்திரிகைகள் இதை பார்க்கவில்லையா? மோடி எப்படி இவருக்கு ஜனநாயகவாதியாக இருக்கிறார் என்பது உண்மை புரியலையே. ஒரு பாசிசத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சொல்லியா புரிய வேண்டும் மணி அவர்களுக்கு? ஆக இது ரொம்ப அபாயகரமானது. அதாவது RSS புரிந்து கொள்ளலாம், பாஜகவை புரிந்து கொள்ளலாம், கோடி மீடியாக்களை புரிந்து கொள்ளலாம், செல்ல அர்ணாப் கோசாமி ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த நடுநிலை பேசிக்கொண்டு வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் விஷத்தை கக்குகிற, விஷம கருத்தை பரப்புகிற, வெகுஜன மக்களிடையே ஒரு குழப்பவாதத்தை ஏற்படுத்துகிற மணி போன்ற ஊடகவியலாளர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். சவுக்கு சங்க தட்டிட்டு போயிடலாம், பெலிக்ஸும் தட்டிட்டு போயிடலாம். ஆனால் இது ரொம்ப ஆபத்தானது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. நான் பலமுறை அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் அவரோட ஃபோனில் பேசியிருக்கிறேன், பேட்டியோட கேட்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் அவருக்கு வாய்ப்பில்லை என்று கூறினார். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இன்று நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், அவர் மீது இந்த மரியாதை முற்றிலுமாக தொடர்ந்து விட்டு ஒரு வழியே கிடையாது. நாங்கள்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊடகம் ஆரம்பிப்பது சித்தாந்தத்துக்கு உண்மையாக இருப்பது, சித்தாந்தத்துக்கு உகந்ததாக இருப்பது, பாசிசத்தை எதிர்ப்பது, ஒரு மார்க்சியவாதியாக, பெரியாரியவாதியாக, அம்பேத்கர்வாதியாக இருப்பதில் நாங்கள் பெருமை உள்ளோம். அதை உள்வாங்கிக் கொண்ட ஊடகவியலாளர் என்பது சொல்லிக் கொள்வது எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த நடுநிலை வேஷம் போஸ்து கொண்டு இந்த பக்கம் 2 தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி இப்படி மாறி மாறி பேசுவதுதான் ஆபத்தானது. அதைத்தான் பத்திரிகையாளர் மணி செய்து கொண்டிருக்கிறார். மணி அவர்களுடைய முகத்திரை இன்று கிழிந்து தூக்கி கொண்டிருக்கிறது. அந்த மூத்த பத்திரிகையாளர் என்பதற்கான குறைஞ்சபட்ச மரியாதை இப்பொழுது கிஞ்சித்து நம்மளிடம் இல்லை. ஏனென்றால் இது ஆபத்தான போக்கு. மக்களுக்கு இனங்காட்ட வேண்டிய பொறுப்பிலிருந்து முற்றிலுமாக மோடி போன்ற பாசிஸ்டுகளை எதிர்ப்பது அயோக்கியத்தனம் என்று ஒரு ஊடகவியலாளர் சொல்வாரானால் அவர் பத்திரிகையாக இருக்க வாய்ப்பில்லை. அது சங்கிகளுக்கு ஆதரவான அரசியல், பாசிஸ்டுகளுக்கு ஆதரவான அரசியல். அதை
வேறு மொழியில் பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் குழப்பவாத அரசியல். இப்படியான விஷயங்களை பேசுவது நல்லதல்ல. மூத்த பத்திரிகையாளர் மணி இதில் நான் சரியில்லை, அதாவது குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்தால் அவர் மாறுவார். ஆனால் மாறுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது தெரியவில்லை. அவர்கள் பேச்சு மீண்டும் மீண்டும் குழப்பவாதத்தை தூண்டுகிறது. அது ஏதோ ஒரு தொனியில், மிகச்சரியான தொனியில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவான குரலாக இருக்கிறது. அது பாஜகவை எதிர்ப்பதோ ஒரு பம்மாத்து வார்த்தையில் வருவதை தவிர அவருடைய நோக்கங்கள் முழுக்க அது மோடி ஆதரிப்பதாக, இந்த மோடியின் நடந்த கேவலமான தேர்தல் விதி முறைகளை கூட ஆதரிப்பதாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்கிறார். நம்மை போன்றவர்கள் ஒருவேளை இந்த இவிஎம்மில் தில்லுமுள்ளு செய்து இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களானால் மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று கருதுகிறோம். மக்கள் அனைவரும் வீதிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறோம். கட்சியை கூட நம்பவில்லை. இந்தியா முழுக்க உள்ள இந்திய கூட்டணி கூட நாங்கள் நம்பவில்லை. ஆனால் மக்களை நம்புகிறோம். மக்கள் மோடிக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை, பெரிய புரட்சியை, வீதிக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் தமிழ்நாட்டிலும் துவங்கி அது இந்தியா முழுக்க பரவ வேண்டும் விரும்புகிறோம். இப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மோடியின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனச்சாட்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பக்குவம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசியல் மதியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் பேசுறது ஒரு இதுக்கு எதற்கு உங்களுக்கு ஊடகம்? காசுக்காக நீங்கள் என்ன வேணா செய்வீர்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இது நல்லதல்ல. தயவு செய்து உங்கள் முகத்தை முழுமையாக அவிழ்த்து காட்டுங்கள். பாஜக ஆதரவு என்று சொல்லிவிடுங்கள், தவறே கிடையாது. ஆனால் நடுநிலை வேஷம் போடுவதுதான் மிகப்பெரிய ஆபத்தானது. மக்கள் பார்வையாளர்களும் சரி, இந்த மாதிரியான மணி போன்ற பத்திரிகையாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நிச்சயமாக இப்பொழுது இவர் பேசுவதை பார்த்தால் இவரோட உள்நோக்கம் மோசமானதாக இருக்கிறது. இந்த உள்நோக்கம் நல்லதல்ல. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நபர்களை புறந்தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நினைக்கக்கூடிய ஜனநாயகத்தை, நாம் நினைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை குறைஞ்சபட்சம் பாதுகாக்க முடியும். இந்த மாதிரியான இந்த 2019 தேர்தல் என்பது பல விசித்திரங்களை கொண்டதாக இருக்கிறது. அது வந்து அராஜகத்தின் உச்சத்தில் மட்டும் நடக்கவில்லை. தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, இடி மட்டுமல்ல, சிபிஐ மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன் மட்டுமல்ல, எல்லாருமே அவர் மோடியின் கைப்பாவைகளாக அலைகிறார்கள், திரிகிறார்கள். எதற்கோ ஒன்று அவருக்கு பிஜேபியின் பின்னாடி செல்கிறார் என்பது தெரிகிறது. அப்படித்தான் சில ஊடகவாதிகளும் விளைவை விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. அதனால்தான் இந்த நடுநிலை பேசணும் என்று சொல்ல தோன்றுகிறது. பேச வேண்டிய கட்டாயம் இருப்பதால் பேசுகிறோம். ஏனென்றால் இந்த சமயத்தை ஒன்றை ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இலங்கையில் இனவாதம் உச்சத்தில் இருந்தபோது, போர் உச்சத்தில் இருந்தபோது, மனச்சாட்சிக்கு பயந்து மனச்சாட்சிப்படி உலகை உலுக்கிய ஒரு கவிதைக்காக நேர்மையாக நின்றார் ஒரு பத்திரிகையாளர், லசந்த விக்ரமதுங்க என்ற ஒரு பத்திரிகையாளர். அவர்தான் என்னுடைய அலுவலகத்தில் அவருடைய படத்தை வைத்திருக்கிறேன். அவர்தான் ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர் மாதிரியாக நேர்மையா இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் குறைஞ்சபட்ச மனச்சாட்சியாக நின்றார். ஒரு மரண வாக்குமூலம் தந்தார். 3வது முறை கொல்லப்படுவோம் என்று தெரிந்துமே அரசுக்கு எதிராக பேசினார். அப்படியெல்லாம் இலங்கையில் நடந்தது. அதுபோல இந்தியாவில் நடக்கிறதா? மணி அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். கோடி மீடியாக்கள் பெருகி விட்டன. என்ன நடக்கிறது இந்தியாவில்? உச்சபட்ச பாசிசம் இதற்கு மேலும் உங்களுக்கு வேண்டுமா? 2 பெண்கள் மணிப்பூரில் நடந்த கொடுமை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இதுவரை மணிப்பூருக்கு கொஞ்சம் கூட எட்டி கூட பார்க்காத மோடி எல்லாம் மனிதரா? கேட்டால் அவர் அவதார புருஷன் என்கிறார். அப்படியான மோடிக்கு முட்டு கொடுப்பது இந்த மணிக்கு அழகா? ஊடகங்களை உயிரோட சொல்லவில்லை. நான் குறைஞ்சபட்ச மனச்சாட்சி நடந்து கொண்டு சொல்கிறேன். அதனால் அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவரை இனங்காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவரல்ல எவராகினும் நடுநிலை என்று வேஷம் போட்டுக்கொண்டு பாசிசத்துக்கு துணை போனால் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லி கடமைப்பட்டுகிறேன். ஒரு ஊடகவியலாளனாய் அவரை விமர்சிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இது நல்லதல்ல. இப்படியான ஊடகவியலாளர் ஜனநாயகத்துக்கும் சரி, உண்மையான மனித உரிமை செயல்பாட்டுக்கும் சரி, அது வலு சேர்க்காது. மாறாக பாசிசத்துக்கு தான் வலு சேர்க்கும் என்பதை தருண சொல்லில் கடமைப்பட்டுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.